தாவேக்கா நிர்வாகி ஒருத்தர்கிட்ட தான் இன்னைக்கு அந்த ஒரு கேள்வியை வந்து நான் கேட்டேன். இந்த மாரி மகளுக்கே வந்துட்டு 4,00,000 பணம் குடுத்துருக்காரு. இவர் எப்படி வந்து தமிழக மக்களுக்கு என்ன செய்ய போறாரு? தமிழக மக்களையும் கடங்காரனா கடன் தான் பார்ப்பாரு கொடுப்பாருங்க. அப்படின்னு. அதுக்கு அவர் ஒரு விளக்கம் வந்து சொன்னாரு. நீங்க அத ஏத்துக்கிறீங்களான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. அவர் வந்து எல்லாத்தையுமே கணக்க வந்துட்டு அவ்ளோ ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. என் பொண்டாட்டி புள்ளைக்கு குடுக்குற கணக்க கூட நோட்ல எழுதி வச்சுக்கிறாரு. நாள பின்ன அவங்க திருப்பி குடுத்துட்டாங்க அப்படின்னா, எனக்கு எங்கேருந்து இந்த காசு வந்துச்சு அப்படின்னு கேட்டா, இப்படித்தான் வந்துச்சுன்னு காட்டிடுவேன். அந்த அளவுக்கு ஊழல் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் எங்கள் தலைவர் அப்படின்னு சொன்னாரு. இந்த அதாவதுமா, கருத்தை எப்படி இந்த பார்க்குறீங்க? மாதிரி ஒரு கேடு கேட்டவன் யாருன்னு ஃபோட்டோவை மட்டும் காட்டுங்க. யார் பேட்டி கொடுத்தான்னு உங்களுக்கு புரியுதா? அவன் ஃபோட்டோவை கொடுங்க, வாசல்ல மாட்டி வைப்பான், திருஷ்டினாலும் கழியும். அதாவது பெத்த பிள்ளைக்கு கொடுத்த காசை எந்த அப்பனும் எழுதி வைக்கணும். அவன் அப்பனே கிடையாது. அப்போ பெத்த பிள்ளையை தூக்கி வளர்த்த பிள்ளைய அப்போ அப்படி பார்த்தா இவன் வெறும் 4 நாள் இப்போ ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் கொடுத்த காசுலாம் என்ன அவன் திருப்பி கொடுக்கணுமாம்மா அவன் சம்பளம் வாங்கி? புரியுதா? விசு படம் மாதிரிலமா இருக்கு. விசு படத்தில் ஒரு டைலாக் வரும், பார்த்துருக்கீங்களா? நீங்கள் உங்கள் வயசில் பார்த்துருக்க மாட்டீங்க. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு படம் வந்துச்சு, சம்சாரம் அது மின்சாரமாக ஏதோ ஒரு படம். அந்த டைம் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா விசு வந்து மூச்சு விடாமல் ஒரு 10 நிமிஷம் டைலாக் பேசுவார். அப்போ ரகுவரன் வந்து சொல்லாப்புல, நீ என்ன எனக்கு காலேஜில் படிக்க வச்சது, ஸ்கூலில் சேர்த்து விட்ட ஹாஸ்டல் ஃபீஸ் அது இதெல்லாம் தான் 40,000 வச்சுட்டு போ, உனக்கு எனக்கு இன்றைக்கி சம்மந்தமே இல்லை அப்படிங்கும்போது அவரும் ஒரு டைலாக் பேசுவார். பால் குடிச்சு வளர்ந்தியே, அதுக்கு எவ்வளோ காசு திருப்பி கொடுத்துட்டியா, இவனைய வந்து காய்ச்சல்னு சொல்லி என்னென்னமோ பேசுவார். ஒரு டைலாக் ஒரு 10 நிமிஷத்துக்கு பேசுவார். இப்போ நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வாங்க, அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. இல்லைன்னா அந்த இதை வந்து உங்களுக்கு பேட்டி கொடுத்தவனுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதாவது என்னென்னா, பெத்த பிள்ளைக்கு கொடுத்த காசை வந்து கடன் கொடுத்ததா எவனா எழுதி வச்சான்னா அவரோட கேவலமானவன் யாருமே கிடையாதுன்றது என்னுடைய கருத்து. பெத்த பிள்ளைங்க பொண்டாட்டி கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா அது குடும்பமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? மனைவி வந்து ஒரு கணவன் அடிப்படை அறிவு இருக்கவன் அந்த மாதிரிலாம் பேச மாட்டான். முதல்ல வந்து ஒரு கணவன் மனைவினா அப்போ இதுக்கு ரேட்டு பேசுவீங்களா? அப்போ நான் பேசினேன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும், ரொம்ப கேவலமாக இருக்கும். அப்போ அதுக்கு என்ன ரேட்டு? நீ கடன் கொடுத்துருக்க 70 லட்சம், அப்போ அதுக்கு எவ்வளோ கொடுப்ப, இதுக்கு எவ்வளோ கொடுப்ப, அதுக்கு எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்டால் இந்த மானங்கட்டவன் என்ன பதில் சொல்லுவான்? புரியுதா உங்களுக்கு? ஒரு இது அடிப்படை அறிவு இல்லாதவங்கம்மா இவெல்லாம். ஒரு ஆளுன்னு சொல்லி நீங்கள்லாம் கேள்வி பேசிட்டு அவன்லாம் ஒரு தலைவன் சொல்லி பேசிட்டு இன்னைக்கு இப்ப அவருக்கு அவன் மகளே அரசியல் சொல்ல, இருக்கு. அவனை சுத்திலாம் அரசியல் கிடையாதுமா. 4 நாதாரிங்க சுத்திட்டு இருக்கின்றக்கா, அவனை சுத்தி அரசியல் இருக்கின்றீங்க. 4ஆம் தேதிக்கு அப்புறம் தெரியும் உங்களுக்கு. அதாவது அவங்க மக வந்து கேட்குதுன்னு வைங்க, யாரை கேட்டுறா நீ என்னை பெத்தான்னு கேட்டுச்சுன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? ஒரு அப்பா என்ன பதில் சொல்லுவான்? ஏன்டா நானா உன்ட்ட கேட்டேன் அப்படின்னு கேட்டா, நான் வந்து உன் வயிற்றுல உன்ட்ட பிறக்கணும்னு சொல்லி நான் கேட்டேன், யாரை கேட்டுறா நீ என்னை பெத்த அப்படின்னு செருப்பை கழட்டிக்கிட்டு போனா என்ன பதில் சொல்லுவான்? அவனு எந்த அப்பனுமே பதில் சொல்ல முடியாது. இவன் வந்து மகளுக்கு காசு கொடுத்துடலாம், கடன் கொடுத்துருக்கானா, கணக்கு எழுதி வச்சிருக்கானா, கணக்கு காட்டானா, இதெல்லாம் கேவலமா இல்லை? இதெல்லாம் ஒரு ஆளுன்னு ஒரு தலைவன், அவனுக்கு ஒரு இது, அவனை போய் பேட்டி வேற நீங்க எடுத்திருக்கீங்க ஒருத்தரை பிடிச்சி